ஹாய் ஸ்பார்க்கிங் ஷைனி ஸ்டார்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் புதுசாக ஒரு வீடியோ போட வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா அம்மா, இந்த கிறிஸை பாருமா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்காமா என் கூட. இப்போ பாரு, பீரோவில் இருக்க என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலைச்சி போட்டுட்டான். அவன் ஏதோ ட்ரெஸ்ஸு தேடுறேன்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா என்னோட ட்ரெஸ் எல்லாமே கீழே கிடக்குதுமா. என்ன கிறிஸ், எப்போ பார்த்தாலும் உன்னோட பேரில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ எதுக்கு நீ ஜாயோட ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி போட்ட? அம்மா அப்படிலாம் கிடையாதும்மா. நான் ஒன்றே ட்ரெஸ் எல்லாம் வேணும்லாம் ஒன்றும் தரவே இல்லைம்மா. இந்த ஜாய் தாம்மா சும்மா இல்லாமல் பீரோக்குள்ளே எல்லா எறும்பையும் தூக்கிட்டு வந்து விட்டுருக்கா. பீரோ ஃபுல்லாக எறும்பாக இருக்குமா. நான் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன்னா அப்போ ஃபுல்லாக எறும்பு இருந்துச்சு. அதனால தான் நான் எறும்பெலாம் தள்ளி விட்டேன். இந்த எறும்பு வர காரணம் என்ன? ஜாய் தான் இந்த எறும்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பீரோக்குள்ளே விட்டுருக்கா. பாரு, நானா அந்த எறும்பெல்லாம் பீரோக்குள்ளே தூக்கிட்டு வந்து விட்டேன். நீ அந்த பிஸ்கட்டையும் சாக்லேட்டையும் தூக்கி பீரோவில் வச்சுட்டா எறும்பு வராமல் என்ன வரும்? அம்மா, ஜாய் தாம்மா எல்லா ட்ரெஸ்ஸையும் அவள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து என்னோடய ரேக்லேயும் வச்சிட்றா. அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு வைக்க எனக்கு ரேக்கே இல்லைம்மா. அதனால தான் அவளை எறும்பு கடிக்கணும்னு சொல்லிட்டு சாக்லேட்டு பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பீரோவில் வச்சேன். அம்மா பாத்தியம்மா, என்னை எறும்பு கடிக்கணும்னு சாக்லேட்டே பிஸ்கெட்டே எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருக்கான். கிறிஸ், நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? சரி, நீங்கள் 2 பேரும் கண்ணை மூடுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஜாய் அண்ட் கிறிஸ், பார்த்தீங்களா உங்களோட சர்ப்ரைஸ்? இப்போ கண்ணை திறந்து பாருங்க. வாவ், சூப்பர்மா. பீரோ வாங்கியிருக்கீங்களா? சூப்பர்மா. இந்த பீரோ என்ன கலர்லமா இருக்கும்? பிங்க் கலர்ல இருக்குமா, வயலட் கலர்ல இருக்குமா, ப்ளூ கலர்ல இருக்குமாமா? இது 3 கலர் போட்டிருக்குமா. இதில் எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும். பிங்க் கலர்ல இருந்தால் எனக்கு ஜாலி தாம்மா. என்ன கலர்லமா இருக்கும் இந்த பீரோ? நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீரோ என்ன கலரில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? வாவ், எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் இருக்குது இந்த பீரோ. சூப்பராக இருக்கே. இதில் ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இங்கே யூனிகார்ன் ஸ்டிக்கர் வேறு கொடுத்துருக்காங்க. வெளியிலே சூப்பராக இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இது பாரு, எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பீரோ. தேங்க்யூ மம்மி. இங்கே பாருங்களேன், ஹேங்கர்லாம் இருக்குது இந்த பீரோவில். என்னோட பெரிய பெரிய ஃப்ராகெல்லாம் இதில் ஹேங்கர்லாம் மாட்டி விட்டுப்பேன். இங்கே பாரு, இது என்னது? வாவ், இங்கே ஒரு குட்டி ஹேண்ட்பேக் இருக்குது. இது எனக்கு தான் போல. சூப்பர், இது நான் வச்சுப்பேன். இங்கே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராயரை திறந்து பார்ப்போம். திறந்து இங்கே பாரு, இங்கே 2 சீப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். இங்கே 2 சீப்பு இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை உள்ளே வச்சுருவோம். இங்கே வர கீழே வர ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பெரிய முக்கியமான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம் போல். சூப்பராக இருக்குது வேறு. அம்மா தேங்க்யூம்மா. சூப்பராக இருக்குமா இந்த பீரோ. அம்மா, என்னம்மா ஜாய்க்கு மட்டும் ஒரு புது பீரோ வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு எதுவுமே கிடையாதா? கிறிஸ், ஜாய்க்கு மட்டும் இல்லை, உனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீயும் கண்ணை மூட. வாவ், வாட்டர் டிஸ்பென்சரா? சூப்பராக இருக்கே. இதில் என்னெல்லாம் இருக்கு? ரேபிட்லாம் போட்டிருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், என்ன இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு? செம்ம ஜாலி. என்ன ஜாய், உனக்கு பிங்க் கலரில் இருக்குன்னு பார்த்தல, இங்கே பார்த்தியா? எனக்கு வாட்டர் டிஸ்பென்சரும் லைட் பிங்க் கலர், அப்படியே ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குப்பா இது பார்க்கவே. ரேபிட் டிசைன் தான் இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் கிடச்சிருச்சு. இதில் நான் தான் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்க போகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் போய் தண்ணி குடித்து பார்த்துருவோமா? இது எப்படி தண்ணி ஊற்றுறது ஃபஸ்ட்டு? ஜாய், இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஓப்பன் பண்ணு ஜாய். இரு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு இதை எப்படி கமத்திக்கணும் போல். ஐயோ கீழே வச்சு. பரவாயில்ல. இதை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் தண்ணி ஊற்றணும் நம்ம. இதடா, இதை வெயிட் பண்ண. அதுவாக இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறமா வெயிட் பண்ண. ஃபுல்லாக ஊற்றியாச்சா?
இதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணணும், அழகாக இதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு எப்படி திருப்பி வச்சிட்டோன்னா தண்ணி உள்ளே இருக்குது. இப்போ இது கிளாஸ் வச்சு பிடிச்சிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு குடிக்கிறியா, நான் குடிக்கவா? பீரோ உனக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதுலேயே உனக்கு எறும்பு கடிக்க சாக்லேட் வைக்கவா வேணாவா? நீ சரி சரி நீயே குடி. நான் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லவா? அதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும் எப்படி ஆன் பண்ணணுன்ட்டு. நானே ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதோட எலும்பு போதும். சரி சரி ஓகே. தண்ணி வருதுடா. தண்ணி ஊற்றுனா தண்ணி வராமல் ரசனாவா வரும். சூப்பர் சூப்பர் போ. தண்ணி நான் தான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேனே. தண்ணியை தான் நான் தான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேனே. பா தண்ணி டேஸ்ட்டாக இருக்குப்பா. என்ன டேஸ்ட்டு? என்னடா நம்ம எப்பவும் குடிக்கிற தண்ணி தானடா இது, இதில் ஊற்றினோன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிற? உனக்கு தெரியாது அந்த ரகசியம் என்னன்ட்டு. உன்னை எறும்பு கடிக்கணுன்றதுக்காக நீ தண்ணி ஊற்றின ஜார்லேயே நான் சர்க்கரையை கலந்து வச்சுருந்தேன். அந்த ஜாரில் இருக்க தண்ணியை தான் நீ இந்த ரேபிட்டில் ஊற்றியிருக்கேன். அதனால தான் இந்த தண்ணி தித்திக்குது. அடப்பாவி, இந்த வேலைலாம் நீ செய்கிறியா? சரி பரவாயில்ல, நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ணியானு தெரில. சரி நான் குடிச்சு பார்க்கட்டா? கொஞ்சம் இரு நான் குடிச்சு பார்க்குறேன். எல்லாம் தண்ணியை குடிச்சிடாத, கொஞ்சோன்னு குடி. சரி இரு. ஆமாடா, நீ வந்து சக்கரை போட்டு வச்சிருக்க தண்ணியில. அடப்பாவி. சரி ஓகே. ஏன்னா இந்த ரேபிட்க்கு சக்கரைனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சர்க்கரையை போட்டு வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டால் இந்த தண்ணியில் தித்திக்கும். எப்படி ஐடியா? பசங்களா அவசரப்படாதீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம், அதையும் பார்த்துடலாமா? இதை எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பாரு இதுல என்னெல்லாம் இருக்கு பாரு. இங்க ஒரு வாஷ் பேஷன் செட் இருக்கு. நம்ம வீடை செட் பண்றதுக்கு இந்த வாஷ் பேஷன் செட் இருக்கு. அப்புறம் நம்ம பெட்ரூம்ல வைக்கிறதுக்கு ஒரு கட்டில் கூட டாடி வாங்கியிருக்காங்க. அது பக்கத்துல ஒரு லேண்ட் லேம்ப் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது என்னது, இது வந்து ஒரு குட்டி கபோர்ட் கூட வாங்கியிருக்காங்கப்பா. சூப்பர் சூப்பர். கிறிஸ் பாரு, நீ வந்து ஒரு பியானோ வந்து சின்ன பியானோ கேட்டல, அது நான் பெருசா அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்காக. பெருசா நீ வந்து பியானோ வந்து வாசிக்கணும்ட்டு. இங்க பாருப்பா, நம்ம வந்து வாஷ் டப்ல வந்து குளிக்கிறதுக்காக வாஷ் டப், ஒரு பெரிய வாஷ் டப் வாங்கியிருக்காங்க பாரு. சூப்பர் சூப்பர். பாத் டப் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது இது, ரெண்டு குட்டி ஒரு சேர் வாங்கியிருக்காங்கப்பா. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் இங்க ஒரு சேர் இருக்கு. அப்புறம் இதுவும் இருக்கு ஒரு சேரு. சூப்பராக இருக்கு. அம்மா பாருமா, பக்கெட் கூட வாங்கியிருக்காங்க அப்பா. இந்த பக்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? அதோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்கெட் கூட இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. இங்கே பாருப்பா, இங்கே ஒரு டேபிள் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு கிளாக்கு கூட வாங்கி வச்சிருக்காங்க குட்டியாக நம்ம பெட்ரூமில் வைக்கிறதுக்காக. சூப்பர். பாரு, ரெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு பொருள் வாங்கியிருக்கிறாங்க டேடி. சூப்பர் தான். அப்புறம் நம்ம ஒரு கப் அண்ட் சாசர் வாங்கியிருக்காங்க. ஒரு ஃபோன் அழகாக வைக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. சூப்பர் தான். இதில் எனக்கு பிடிச்சதே அந்த டப்பு தான். இதில் நான் இனிமேட்டு டெய்லியும் இந்த டப்பில் தான் குளிக்க போகிறேன்ப்பா. ஜாலி ஜாலி. இந்த டப்பில் இந்த பைப்பில் தண்ணி வருமா, அந்த பைப்லேருந்து நான் குளிப்பேனே, ஜாலி. அப்புறம் என்ன, இந்த கட்டில் எனக்கு தான். ஃபுல்லாக நான் படுக்க போகிறேன். எப்படி படுப்பேன்னு பார்ப்போம். அங்கேயே எறும்பை பிடிச்சி விட்டாதான் நீ சரியாக வர போகிற. அப்படிலாம் இல்லைடா. சரி சரி ஓகே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? நாங்கள் வாங்கின புது பொருள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எங்கள் பீரோ, எங்கள் வாட்டர் டிஸ்பென்சர், நாங்கள் அப்புறம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட ஸ்பார்க்கிங் ஷைனி ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு
ஜாலியா இருக்கும். பாய்.